வணக்கம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது ஒரு பழமொழி. நம்மில் பல பேர் இதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழியில் கடல் என்பது நாம் அறிந்த ஒன்று. அது என்ன? திரைக்கடல். திரை அப்படின்னா தமிழில் அலை என்று பொருள். திரைக்கடல் அப்படின்னா அலைகள் நிறைந்த கடல். அலைகள் நிறைந்த கடலை கடந்தாவது போய் பொருளை தேடு என்பது அதற்குரிய பொருள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அது மட்டுமல்ல, இயல்பாக நம்முடைய தமிழ் மக்களிடம் பேச்சு வழக்கு மொழியில் கூட இலக்கணம் அமைந்திருக்கும். குறிப்பாக தமிழ் மூதாதையர்களிடம். பெரும்பாலானவர்கள் பள்ளிக்கூடம் போய் படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய பேச்சு வழக்கில் தமிழ் இலக்கண மரபு அவர்களோடு தொடர்ந்திருக்கும். இப்போ பழம் இருக்கிறது. வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதே வாழைப்பழமானது சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா யாரும் சிவப்பு வாழைப்பழம் என்று கூறுவதில்லை, செவ்வாழை என்று கூறுவார்கள். இப்போ மண் சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா சிவப்பு மண் என்று யாரும் கூறுவதில்லை, செம்மண் என்று கூறுவார்கள். அந்த செம்மண்ணை பயன்படுத்தி ஒரு மண்கட்டி உற்பத்தி செய்கிறார்கள் வீடு கட்டுவதற்கு அப்படின்னா அதை யாரும் சிவப்பு கல் என்று கூறுவதில்லை, செங்கல் என்று கூறுவார்கள். செவ்வாழை, செம்மண், செங்கல், எப்படி இந்த இலக்கண மரபு அவர்களோடு தொடர்ந்து இருக்கிறது பேச்சு வழக்கில் பாருங்கள். இப்போ ஒரு கோழி இருக்கிறது, அது கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா கருப்பு கோழி என்று யாரும் கூறுவதில்லை, கருங்கோழி என்று கூறுவார்கள். கடல் சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா செங்கடல் என்று கூறுவார்கள். நிலா வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா வெள்ளை நிலா என்று யாரும் கூறுவதில்லை, வெண்ணிலா என்று கூறுவார்கள். பட்டு வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா வெண் பட்டு என்று கூறுவார்கள். இவ்வாறு நாம் கூறிக்கொண்டே போகலாம். இயல்பாக தங்களுடைய பேச்சு வழக்கில் அந்த இலக்கண மரபு வழக்கம் என்பது அவர்களிடம் இருக்கும். நான் சிறுவனாக இருந்த காலகட்டம், தொலைக்காட்சிகள் எங்களுடைய ஊருக்கு வருவதற்கு முன்பு விடியற்காலையில் யாராவது ஒருவர் வீட்டின் முன்பு காகம் அமர்ந்து கா கா என்று கரைந்தால் அருகில் இருப்பவர்கள் இவ்வாறு கூறுவார்கள்: உங்களது வீட்டுக்கு யாரோ இன்று விருந்தினர் வரப்போகிறார்கள், விருந்துக்கு யாரோ வரப்போகிறார்கள் என்று கூறுவார்கள். இது நான் சிறுவனாக இருந்து கண்களாலும் காதாலும் கேட்டு பார்த்த ஒரு காட்சி. தமிழ் மக்களிடம், அதாவது எங்கள் ஊரில் இந்த ஒரு வழக்கமும் இருந்தது. பிற்காலத்தில் பழங்கால தமிழ் நூல்களை கற்கும்போது நான் வியப்படைந்த ஒன்று, இந்த செய்தி, இந்த காட்சி, இந்த வழக்கமானது 2300 ஆண்டுகளுக்கு முன்பும் தமிழர்களிடம் உண்டாயிருந்தது. விருந்து வர கரைந்த காக்கையது அப்படிங்கிற ஒரு தொடர் அதற்கு சான்றாக விளங்குகிறது. விருந்து வர கரைந்த காக்கையது. இந்த பாடலை பாடியவர் ஒரு பெண் புலவர் நச்செல்லையார். இந்த தொடருக்காக அவருக்கு காக்கை பாடினி நச்செல்லையார் என்கின்ற சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக காக்கை, அதாவது காகமானது கருப்பு நிறத்தில் இருக்கும். இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட நம்முடைய தமிழ் நூல்களில் வெள்ளை நிறத்தில் ஒரு காக்கை இருந்ததையும் குறிப்பு தருகிறது. எப்படி நாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மண்ணை செம்மண் என்று அழைக்கின்றோம், அதே போன்று வெள்ளை நிறத்தில் காக்கையை போன்று இருக்கக்கூடிய அந்த பறவையை வெண் காக்கை என்ற பெயரால் அழைத்திருக்கின்றார்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னா காகத்தை விட சிறியதாக இருக்கிறது, சிறு வெண் காக்கை. இது எங்கே இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் பெரிய கடற்கரை ஓரங்களில் தான் இந்த பறவைகள் மிகுதியாக காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. பெருங்கடற்கரை அது சிறு வெண் காக்கை அப்படின்னு ஒரு அடைமொழியோடு 10 பாடல்கள் ஐங்குறுநூறுவில் தொடங்குகின்றது. மற்றொரு வியப்பான செய்தி, வெண் காக்கையை குறித்து ஒரு அழகான வரையறை ஒன்று குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது. பெரும்பாலும் நீங்கள் ஆங்கில திரைப்படம் அல்லது குழந்தைகளுக்கான திரைப்படங்களை பார்த்திருப்பீர்கள் அப்படின்னா இந்த பறவையை நம்ம பார்த்துருக்கலாம். எப்படி அப்படின்னா கடற்கரையை காட்டுவார்கள். இந்த குழந்தைகளுக்கான திரைப்படங்களில் ஒரு பெருத்த எண்ணிக்கையில் இந்த வெண்மை நிறத்தில் இந்த பறவைகள், சிறு பறவைகள் அங்கு காணப்படும். கொக்கு கிடையாது,
நாரையும் கிடையாது. கடல் அலைகள் தங்களை தீண்ட வரும்போது இந்த பறவைகள் அப்படி முன்னோக்கி ஓடும். கடல் அலைகள் பிறகு பின்னோக்கி கடலுக்குள் சென்ற பிறகு இவைகள்லாம் கடலை நோக்கி முன்னோக்கி நகரும். இப்படி முன்னும் பின்னும் ஓடுவதாக குழந்தைகளுடைய திரைப்படங்களில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு அழகான காட்சியைத்தான் குறுந்தொகையில் காட்சிப்படுத்துகின்றார். இந்த பறவைகள் பெரிய அந்த கடற்கரை ஓரம் நிற்கிறதாம், பெருங்கூட்டமாக நிற்கிறதாம். அதனுடைய வாய் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதாம். அந்த பறவைகள் தங்களுடைய காலை அந்த கடல் அலைகளில் நனைத்து கொண்டிருக்கும்போது பெரிய அலைகள் கடல்ல இருந்து இந்த பறவைகளை நோக்கி வருகின்றன. அப்போ இந்த பறவைகள்லாம் அப்படி முன்னாடி ஓடுகின்றன. அப்போ அந்த பெரிய அலைகள்ல இருந்து திவலை பெரிய துளிகள் இந்த பறவைகளின் முதுகில் அப்படி படுகிறது. தங்களுடைய முதுகில் பட்டவுடன் அந்த பறவைகள் ஈரமாகி விடுகிறது, ஈரமாகி நனைந்து விடுகிறது. உடனே அங்கிருந்து தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி பறக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. ஒரு அழகான தொடர் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சிறு வெண்காக்கை செவ்வாய் பெருந்தோடு எரி திரை திவலை ஈர்ப்புறம் நனைப்ப அப்படின்னு அந்த தொடர் இடம்பெறுகிறது. எரி திரை திவலை, எரி அப்படின்னா வீசுகிறது. கடல் அலையின் மூலமாக பெரிய துளிகளை வீசுகிறது. ஈரம் புற நனைய, அதனுடைய முதுகு அவைகள் ஓடும்போது அந்த துளிகளால் பட்டு நனைகிறது என்று அதற்கு பொருள். எண்ணும்போது மிகுந்த வியப்பை தருகிறது இந்த வெண்காக்கையை. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.